ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சிக்கான தமிழ் தகுதி தேர்வு 33 இதை பார்க்க போகிறோங்க. தினமும் பார்த்தீங்கன்னா 25 கேள்வியை நீங்கள் தேர்வாக அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 32 டெஸ்ட் நடத்திட்டோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவிலையும் 25 கேள்வி இருக்குது, முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாங்களா? எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? அதுக்கு முன்னால் இன்னொன்று சொல்லிடணுங்க. தினமுமே நம்ம தேர்வு நடத்துகிறோம். காலையில் 5 மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட் வீடியோ வந்துடும். மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இன்றைய ஃபஸ்ட்டு வினாவை பாருங்கள். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. 2026 டிஎன்பிஎஸ்சி சில எக்ஸாம்ஸ் நடத்துனாங்க. அதில் இருக்கிற தமிழ் தகுதி தேர்வு வினாக்கள், அதையும் ப்ளஸ் வந்து நாங்களும் கொஸ்டின் எடுத்திருக்கோம். இரண்டையும் கலந்து தான் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. எது மரபு பிழை அற்றதுங்க? விடையை பார்க்கலாமா? கவ்வை என்பது இளம் காய் கிடையாது, தவறு. கவ்வை என்பது எல் பிஞ்சு. கச்சல் என்பது வாழை பிஞ்சு. ஸோ இதுவும் தவறு தான். நுழாய் என்பது இளம் பாக்கு. ஸோ இதுவும் தவறு தான். கொழுந்தாடை என்பது கரும்புடைய நுனிப்பகுதி. ஸோ இதுதான் கரெக்டாக இருக்குங்க. என்ன கேட்டிருக்காங்க? மரபு பிழை அற்றது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா கொழுந்தாடை என்பது கரும்புடைய நுனிப்பகுதி. இது கரெக்டாக இருக்குது. கவை அப்படிங்கிறது எல் பிஞ்சு. கச்சல் என்பது வாழை பிஞ்சு. நுழாய் என்பது இளம்பாக்கு. ஸோ எல்லாமே தப்பாக தான் வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்கள். தமிழ் அன்னைக்கு தொண்டாற்றிய ஜியு போப் பிறந்த ஆண்டு எது? ஜியு போப் அவர்கள் எப்போ பிறந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவரை பற்றி நீங்கள் படிக்கணுன்னா பழைய சமச்சீர் புத்தகம் 7ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. 7 அல்லது 8 இருக்குன்னு நினைக்கிறேங்க. சாரி, 8ஆம் வகுப்பில் இருக்கும். சரி, விடையை பார்க்கலாங்களா? கிபி 1820 தான் ஜியு போப் அவர்கள் பிறந்திருப்பாங்க. 1820. அடுத்த வினா பாருங்கள். சரியான பொருளை கண்டறிக. முனிவு. முனிவு என்பதற்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. முனிவுன்னா என்னங்க? முனிவு அப்படின்னா சினம். முனிவு என்றால் சினம் அல்லது கோபம். இது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். ஓரெழுத்து ஒரு மொழியை கண்டறிக. வி. நெடில் வி என்பதற்கான ஓரெழுத்து ஒரு மொழி என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? பறவையை குறிக்கும். வி அப்படின்னா பறவை. அடுத்த வினா பாருங்கள். பொறுத்துக. இங்கே பார்த்தீங்கன்னா பெயரெச்சம் அதை வச்சு கேட்டிருக்காங்க. கரெக்டாக பொறுத்துங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இன்றைக்கி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரி, விடையை பார்க்கலாங்களா? படித்த அமுதா என்பது இறந்த கால பெயரெச்சம். படிக்கின்ற அமுதா என்பது நிகழ்காலத்தில் நடக்கிற பெயரெச்சம். படிக்கும் அமுதா என்பது எதிர்கால பெயரெச்சம். அமுதா படித்த நல் மகிழ்ந்தாள் என்பது முற்றெச்சம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 இதுதான் சரிங்க. படித்த அமுதான்னா இறந்த கால பெயரெச்சம். படிக்கின்ற அமுதா அப்படிங்கிறது நிகழ்கால பெயரெச்சம். படிக்கும் அமுதாங்கிறது எதிர்கால பெயரெச்சம். அமுதா படித்தனல் மகிழ்ந்தனல் அப்படிங்கிறது முற்றெச்சம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 இதுதான் சரிங்க. அடுத்த வினா பாருங்கள். அப்பம் வேர் சொல் தருக. இது எங்கே இருக்குது குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர் சொல் சுவடி அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குங்க. அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? இதுக்கான பதில் உப்பு என்பது சரி. அதாவது உப்புதல். அப்பம் அப்படிங்கிறது உப்பி இருக்கும். உப்புதல் அதுலேருந்து தான் அப்பம் என்பது வந்திருக்கு. ஸோ இதுக்கான பதில் உப்பு என்பது தான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். பிழையான தொடரை கண்டறிக. எது பிழையான தொடர்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். இங்கே மரபு பிழை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாமா? ஆடு கத்தி கொண்டே இருந்தது என்பது சரி. ஆடு கத்தும். வண்டு அலம்பிக்கொண்டே இருந்தது என்பது தவறு. வண்டு முரலும். வண்டு முரலும் அப்படின்னு சொல்லணும். ஸோ தவறு. இது தவறுங்க. காட்டில் புலி உரிமியது. இது கரெக்டு தான். புலி அப்படிங்கிறது உருமும். அடுத்து பாருங்கள். பசு கத்தி கொண்டே இருந்தது என்பது தவறு. பசு கதரும், அதாவது கதறிக்கொண்டே இருந்தது என்பதாக சரி. ஸோ இதுவும் தவறு. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? பிழையான தொடர் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 2, 4 தவறு. 2, 4 தவறு. அடுத்த வினா பாருங்கள். அடி வகைகளில் தவறான இணை எது?
தாவரத்துடைய அடி வகையை கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்றில் தப்பு இருக்குது. அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 10th புக்கில் இருக்குதுங்க. விடையை பார்க்கலாங்களா? கேழ்வரகு தாள்னு சொல்லுவாங்க, வாழை தண்டுன்னு சொல்லுவாங்க, புதருடைய அடிப்பகுதியை தூருன்னு சொல்லுவாங்க. கோல் என்பது குத்துச்செடிக்கு வராது. குத்துச்செடி இருக்குது பார்த்திங்களா, இதுக்கும் தூரு அப்படின்னு தான் வரணும். ஸோ இதுதான் தவறு. அதாவது கேழ்வரகுனுடைய அடிப்பகுதியை தாள்னு சொல்லுவாங்க, வாழையுடைய அடிப்பகுதி தண்டு, புதருடைய அடிப்பகுதி தூரு, குத்துச்செடியின் அடிப்பகுதியும் தூரு தான். அடுத்த வினா பாருங்கள். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. அங்கே நல்லா கவனிப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குதுங்க. என்ன பண்ணுறது, இப்படிலாம் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். விடையை பார்க்கலாங்களா? இதுக்கான பதில் அங்கே நன்றாக கவனிப்பார்கள். இதுதான் கரெக்டு. 4ல் பாருங்கள், அங்கே நன்றாக கவனித்தார்கள்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நல்லா கவனிங்க, கவனிப்பாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் சரி. அங்கே நன்றாக கவனிப்பார்கள் என்பது தான் சரியான எழுத்து வழக்கு. அடுத்த வினா பாருங்கள். கொங்கு கூட்டல் அலர் சேர்த்து எழுதுக. கொங்கு கூட்டல் அலர், இதை சேர்த்து எழுதுனுங்க. விடையை பார்க்கலாங்களா? கொங்கலர் என்பது தான் சரி, கொங்கலர். அடுத்த வினா பாருங்கள். முற்றுப்புள்ளி எங்கு இடம்பெறும்? முற்றுப்புள்ளி எங்கே வரும்னு கேட்குறாங்க. எங்கே வருங்க முற்றுப்புள்ளி? எங்கே வரும்? வினையேச்சத்துக்கு பின்னாடி வராது. ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்துக்களும் எதிர்மறை கருத்துக்களும் தொடர்ந்து வரும் இடங்களில் வராது. சொற்றொடருடைய இறுதி, ஒரு தொடருடைய இறுதியில் மட்டும்தான் முற்றுப்புள்ளியை வைப்பாங்க. ஸோ இதுதான் கரெக்டு. ஒரு கூற்றை விளக்குதல் அங்கேயும் வராது. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் ஆன்சர். முற்றுப்புள்ளி சொல் தொடருடைய இறுதியில் மட்டும்தான் வரும். அடுத்த வினா பாருங்கள். யானையின் இளமை பெயரை கண்டறிக. யானையுடைய இளமை பெயர் என்னங்க? கன்று அப்படின்னு சொல்லுவாங்க. யானை கன்று என்பதுதான் கரெக்டு. யானை கன்று. சரி, இங்கே இருக்கிற மற்ற ஆப்ஷனை பாருங்கள். குட்டி, எதையெல்லாம் குட்டின்னு சொல்லுவோம், எதையெல்லாம் குருளைன்னு சொல்லுவோம், எதையெல்லாம் பிள்ளைன்னு சொல்லுவோம் தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் ரிமெம்பர் ஆகும், பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வினா பாருங்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை, இதை வச்சு எது சரியான தொடர்ன்னு கண்டுபிடிக்கணும். ஒருமையில் ஆரம்பித்தா ஒருமையில் முடியணும், பன்மையில் ஆரம்பித்தா பன்மையில் தான் முடியணும். சரி, என்ன கொடுத்துருக்காங்க? காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள் உள்ளன. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியாக இருக்குது. காடுகளில், காடுகள் பன்மையில் ஆரம்பிக்குது, எல்லாம் களையாகிய கரும்புகள், கரும்புகள் பன்மையில் ஆரம்பிக்குது, உள்ளன பன்மையில் முடிஞ்சிருக்கு, கரெக்டாக இருக்குது. மற்றதில் பாருங்களேன், காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள் உள்ளது, முடிவு வந்து ஒருமையில் வந்திருக்கு, தவறு. அடுத்து பாருங்கள். காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்பு உள்ளன, தவறு. இங்கே பாருங்கள், ஒருமையில் வந்திருக்கு, முடிவு பன்மையில் வந்திருக்கு, ஸோ தப்பு. காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது, இதுவும் தவறு தான். அப்போ ஏ ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். அடாப்டர் என்ற சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் என்ன? அடாப்டர், இந்த சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் தகவி. அடாப்டருக்கு தமிழில் தகவி என்று பெயர். அடுத்த வினா பாருங்கள். பழமொழியின் பொருள் அறிக. உழைப்பின்றி ஊதியம் இல்லை. உழைப்பின்றி ஊதியம் இல்லை, இது பழமொழி. இந்த பழமொழியுடைய பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. என்ன பதிலுங்க? உழைக்கின்றவரே ஊதியம் பெறுவார். உழைக்கின்றவரே ஊதியம் பெறுவார் என்பதுதான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். தொடருக்கு பொருத்தமான உவமையை எடுத்து எழுதுக. சரி, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஸ் என் மனதில் பதிந்தன. மனதில் எப்படி பதிந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. பசுமரத்து ஆணி போல. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரத்து ஆணி போல என் மனதில் பதிந்தன, இதுதான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் யார்? இந்த ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், திரும்பவும் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான பதில் டி.கே. சிதம்பரநாதர். டி.கே.சி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் தன்னுடைய வீட்டில் வட்டத்தொட்டி அப்படிங்கிற பேரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தியிருக்காரு. அடுத்த வினா பாருங்கள். 3 என்ற எண்ணு பெயர் திராவிட மொழிகளில் ஒன்றான தெலுங்கில்
எவ்வாறு வழங்கப்படுகிறது? தெலுங்கில் எவ்வாறு அழைக்கப்படுதுங்க? இது வந்து 9th புக்கில் இருக்குதுங்க. 3 என்ற எண்ணு பெயர் திராவிட மொழிகளில் தெலுங்கில் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்குறாங்க. மூடு என்று அழைக்கப்படுகிறது. மூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா பாருங்க, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் கரெக்டாக பொறுத்துனுங்க. பொறுத்துங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? அரிமா அப்படின்னா சிங்கம், அதாவது மடங்கள். மடங்கள் அப்படின்னா என்னதுங்க? மடங்கள்னா சிங்கம். ஸோ அரிமா என்பது சிங்கம். அரி அரி அப்படின்னா அழகு. அல் அப்படின்னா கதிரவன் அல்லது வெயில். அள்ளல் என்றால் துன்பம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 4, 3, 2 இதுதான் சரிங்க. அரிமான்னா மடங்கள், அதாவது சிங்கம். அரி என்றால் அழகு. அல் என்றால் கதிரவன் வெயில். அள்ளல் அப்படின்னா துன்பம். அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துக. அதாவது ஒரு சொல் பல பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? இந்த ஆணை. இந்த ஆணை என்றால் களிறு, வேலம், பிடி, கைமா, உம்பல் அப்படின்லாம் வரும். நல்லா கவனிங்க. வேலம்னா யானை, களிறுனா யானை, பிடினா யானை, கைமானால் யானை, உம்பல் அப்படின்னாலும் யானை தான். இந்த ஆணை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆணைனா கட்டளை, சாசனம், ஏவல், விதித்தல் இதுக்கு வரும். அடுத்து இந்த அரண், இந்த 3 சுழி அரண் அப்படின்னா பாதுகாப்பு, கோட்டை, மதில், கேடயம், வேலி அப்படிங்கிறது வரும். இந்த அரண் அப்படின்னா சிவன், தலைவன், இறைவன் இதெல்லாம் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 இதுதான் கரெக்டாக இருக்குங்க. 2, 1, 4, 3. அடுத்த வினா பாருங்கள், சொல்லின் முதலில் வராத வினா எழுத்து எது? வினா எழுத்து தமிழில் 5 இருக்குங்க. இதில் சொல்லுக்கு முதல்ல வராத வினா எழுத்து எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் நெடில் ஆ. ஆ என்ற எழுத்து சொல்லுக்கு முதல்ல வராது. அடுத்த வினா பாருங்கள், மறு பெயர் அறிக. திருவாடுதுறை. திருவாடுதுறை என்பதை நம்ம எப்படி சுருக்கமாக சொல்கிறாங்க? விடையை பார்க்கலாங்களா? இதுக்கான பதில் துறைசைன்னு சொல்லுவாங்க. திருவாடுதுறை இதனுடைய மறு பெயர் துறைசை. அடுத்த வினா பாருங்கள், கடல் தானை இலக்கண குறிப்பு தருக. கடல் தானை அப்படின்னு என்னங்க? கடல் போன்ற படை என்று அர்த்தம். தானைனா படை. ஸோ இங்கே வந்திருக்கிறது ஊமை தொகை வந்திருக்கு. கடல் தானை என்பது ஊமை தொகை. அடுத்த வினா பாருங்க, சரியான கூற்றுகள் எவை? கூற்று அளபடையில் மட்டும் உயிரெழுத்தில் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். காரணம் சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வரும். இதில் எது கரெக்டுங்க? இதுக்கான பதில் கூற்று சரியாக இருக்குது. அளபடையில் மட்டும்தான் உயிரெழுத்தில் நெடிலுக்கு அதனுடைய இனமான குறில் எழுத்து வரும். காரணம் தப்பாக இருக்குது. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வராது. வராது, அளபடையில் மட்டும்தான் சேர்ந்து வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும் சரி என்பது ஆன்சர். கூற்று மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள், ஊமை தொடர் உணர்த்தும் பொருள். தேல் கொடுக்கில் விஷம் போல. இந்த ஊமை தொடருடைய பொருள் என்னங்க? ரொம்ப சிம்பிள் தான், கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் 25 வினாக்கள் பார்த்துருக்கோம். உங்கள் ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி தினமும் நம்ம தேர்வு நடத்திக்கிட்டு இருக்கோம். காலையில் 5 மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட் வந்துடும். மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் நடத்தியிருக்கோம் இல்லைங்களா, அந்த வீடியோக்களுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்குது. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா வஞ்சகம் என்பதுதான் சரி. தேல் கொடுக்கில் விஷம் போல என்பது வஞ்சகம். ஓகே நண்பா, இன்றைய நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.